சினிமா விமர்சனம் பண்ணுறீங்கன்னா சினிமா விமர்சனம் பண்ணிட்டு போங்க. சினிமாவிலே உங்களுக்கு ஒழுங்காக விமர்சனம் பண்ண தெரியாது. நல்ல படத்தை கெட்ட படம்னு சொல்லுவீங்க, கெட்ட படத்தை நல்ல படம்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு எவன் காசு கொடுக்குறானோ அவனை வாழ்த்துவீங்க, எவன் காசு கொடுக்கலையோ அவனை திட்டுவீங்க. அதுக்கு பேர் விமர்சனமா? அதுக்கு பேர் வேறு. அதனால் அதை நான் சொல்ல விரும்பலை. அது புலிச்சட்டை மாறனுக்கு தான் சொல்கிறேன். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, சீமான் அண்ணனை வந்து ஆர்எஸ்எஸ் டவுசர் போட்டு சங்கி சீமானுக்கு வாக்களிக்காதுன்னு போட்டிருந்தாங்க. அது இல்லை தேர்தல் பிரச்சாரம். அதை முதல்ல வந்து பெரியாரிய இயக்கங்களுக்கு, ஏன்னா அவங்க தேர்தல் அரசியலில் இல்லாதனால சொல்கிறேன். திராவிட இயக்கங்கள் குறிப்பாக இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு தேர்தல் அரசியல் பற்றி எந்த புரிதலும் கிடையாது, எந்த நாலேஜும் கிடையாது. அது வந்து வாச்சாம் போச்சாம் வேலை தான் அவங்க. ஏன்னா அவங்க தேர்தல் அரசியலை புறக்கணிக்கிறதுக்கே காரணம் என்னன்னா, எவனும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். 10 பேர் இருப்பான் ஊருக்கு பெரியாரிஸ்ட்டுன்னு, புரியுதா உங்களுக்கு? கருப்பு சட்டை போட்டுக்குருவான். வந்து உடனே யாரையா ஒருத்தரை கொடும்பாவி எரிப்பான். உடனே பத்திரிகையெல்லாம் வந்து உடனே பத்திரிகைகள் எடுத்து உடனே போட்டுருவாங்க. பெரியாரிஸ்டுகள், இந்த பெரியார் உணர்வாளர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கொடும்பாவியை எரிச்சிட்டாங்க, அமித்ஷாவோட கொடும்பாவியை எரிச்சிட்டாங்க, எச் ராஜாவோட கொடும்பாவியை எரிச்சிட்டாங்கன்னொடனே செய்தி பார்த்தா பயங்கரமாக இருக்கும். மதுரையில் கொடும்பாவி எரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 10 பேர் இருப்பான். அங்கே மக்கள் வந்து 10 லட்சம் பேர் இருப்பான். இவங்கெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். ஆனால் அதை செய்தியாக பெருசாக காமிச்சு ஈவேராக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கொடுத்த அடி, செவிலில் விழுந்த அடி இருக்குல்ல, அதை அவங்களால ஜீர்ணிக்க முடியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. வீட்டில் ரோட்டில் நடமாட முடியாது, வீட்டுக்குள்ளே வந்து முற்றுகையிட்டுவீங்களா, அதெல்லாம் சொல்லாங்க. நீங்கள் எங்கே இந்தந்த வீட்டில் இருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீ செஞ்சுட்டு வீட்டில் போய் நீ நிம்மதியாக தூங்கிடுவியா? நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிளம்புனாங்கன்னா, எங்கடா பெரியாரிஸ்ட் வீடுலாம் எங்கடா, எவன்டா வேண்டாம், ஈவேரா வீடுலாம் எங்கே, எவன்டா ஈவேராவோட ஃபாலோவர்ஸ் இருக்கான், அவனை அப்புறம் 2 அடியை போட்டுருவோம்டா சொல்லி எல்லாரும் கிளம்புனாங்கன்னா வன்முறை தானே அது? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மருது மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு முத்துப்பாண்டி அவர்கள். வணக்கம். வணக்கம். ராமரை கொண்டாடியவர்கள் அயோத்தியில் தோற்று போனார்கள், ராமசாமியை சீண்டியவர்கள் ஈரோட்டில் தோற்று போனார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிட்டிருக்கிறாரு சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன். உங்களுடைய பதில் என்ன சார்? சினிமா விமர்சனம் பண்ணுங்க, இது சினிமா அல்லது அரசியல்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அரசியல் களத்துக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கி நீங்கள் வேலை செய்யுங்க, வந்து பிரச்சாரம் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கட்சியை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுங்கள், அப்புறம் அரசியல் கருத்து சொல்லுங்கள். சும்மா யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு என்னதையா பேசுகிறோம், வாய் இருக்கும்னு பேசிக்கிட்டு ஏதாவது வந்து சுற்று செய்தி போடலாம்னு, ஏதாவது ட்விட்டர் இருக்குன்னு ஏதாவது சுற்று செய்தி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், சில அரசியல் கருத்து சொல்வதற்கெல்லாம் சில வேலைகளை செஞ்சுருக்கணும். அரசியல் களத்தில் வந்து நிற்கணும். ஒரு ஓட்டு வாங்கிடுவார் அவர். எங்கேயாவது போய் நின்று ஒரு இடத்துல வேட்பாளராக போட்டிட்டு ஒரு ஓட்டு வாங்கிடுவாரா? கும்பிட்டு வாங்க முடியாதுல்ல. இப்போ எங்களெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கெலாம் எந்த தகுதியும் இல்லாத ஆள். நீங்கள் சினிமா விமர்சனம் பண்ணுறீங்கன்னா சினிமா விமர்சனம் பண்ணிட்டு போங்க. சினிமாவிலே உங்களுக்கு ஒழுங்காக விமர்சனம் பண்ண தெரியாது. நல்ல படத்தை கெட்ட படம்னு சொல்லுவீங்க, கெட்ட படத்தை நல்ல படம்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு எவன் காசு கொடுக்குறானோ அவனை வாழ்த்துவீங்க, எவன் காசு கொடுக்கலையோ அவனை திட்டுவீங்க. அதுக்கு பேர் விமர்சனமா? அதுக்கு பேர் வேறு. பணம் வாங்கிட்டு ஒரு கருத்து சொல்வதற்கு பேர் வந்து வேறு. அதுக்கு பேர் விமர்சனம் இல்லை, வேறு ஒரு பேர். அதனால் அதை நான் சொல்ல விரும்பலை. அது புலிச்சட்டை மாறனுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி ஆர்வம் இருந்துச்சுன்னா அரசியல் களத்துக்கு வாங்க, களத்தில் நின்று மக்களை சந்திங்க, வாக்கு சேகரிங்க, ஓட்டு வாங்க. அப்போ தான் தெரியும் ஒரு களத்தில் வந்து எப்படி வேலை செய்கிறது. மக்களின் பிரச்சனைகளுக்கு பேசுங்க. நீங்கள் அரசியல் கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு விடயத்துலேயும் மக்கள் கருத்து சொல்லுங்கள், ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லுங்கள். இந்த சென்னை பாலியல் நடந்துச்சுல்ல, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை, அதெல்லாம் ராமசாமி கிடைச்ச வெற்றி தானே? ராமசாமிக்கு கிடைச்ச வெற்றி அதெல்லாம்? இந்த தினமும் வந்து பாலியல் சீண்டல் நடந்து கொண்டே இருக்குது, அதுவும் ராமசாமி கிடைச்சது தானே? வேங்கவேல் பிரச்சனை நடந்ததெல்லாம் ராமசாமி கிடைச்சது தானே? இல்லை கேட்குறேன், எனக்கு தெரில. புலிச்சட்டை மாறன் அதெல்லாம் சொல்லியிருக்கு. அதிலெல்லாம் கருத்து சொன்னாரா? வேங்கவேலில் அந்த ஸ்ரீமதி பொண்ணு மரணத்தில் இந்த ஆலய நுழைவுக்குள்ளே உள்ள விட மாட்டாங்க, திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே உள்ள விட மாட்டாங்கல்ல, அதிலெல்லாம் வந்து என்ன கருத்து அவர் வச்சுருக்கிறாரு? அதெல்லாம் ராமசாமி கிடைச்ச வெற்றி தானே? ஈவேரா கிடைச்சது தான். அதெல்லாம் வந்து ஈவேராவை சீண்டாமல் அவங்களாம் நல்லாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஈவேரா கிடைச்சது தான். அப்படி தானே? புலிச்சட்டை மாறனோட கருத்து அதுதான். கருத்து சொல்லும்போது கவனமாக சொல்லணுன்றது தான் நம்மளுடைய வேலை. புலிச்சட்டை மாறனுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பார்க்கணும். அரசியலுக்கு வரணும், அரசியலில் வந்து வேலை செய்யுங்க. திமுகவில் கூட நில்லு, அண்ணா திமுகவில் நில்லு, ஏதோ ஒரு நில்லை. இல்லை நான் பெரியாரிஸ்ட்னு சொல்லி ஒரு இயக்கம் கட்டு, ஏதோ ஒன்று செய்யி. சும்மா உட்காந்துக்கிட்டு நானும் வாய் இருக்குது, நான் எனக்கும் கை இருக்குன்னு என்னத்தையே எழுதக்கூடாதுல்ல. அதனால் நம்ம சொல்கிறோம், புலிச்சட்டை மாறனுக்கு அரசியல் கருத்து சொல்லணும்ச்சா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுங்கள். அவர் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லியிருக்காப்பா, இதுக்கும் கருத்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். எதுக்குமே கருத்து சொல்லாமல் இதுக்கு மட்டும் கருத்து சொல்கிறேன்னா எவ்வளோ காசு வாங்கினேன் அப்படின்னு தானே நம்ம கேட்கணும்.
நல்லா புளு சட்டை மாறனா அவங்க வேலையில பார்க்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் அரசியல் கருத்து சொல்லணும்னா அரசியலில் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியில் பல ஆண்டுகள் வந்து சீமான் அவர்களோடு பயணித்தவர்கள் வந்து திடீர்னு விலகி போகிறது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு பின்னடைவாக இருக்காது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒரு ஒரு நாள் பயணிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையான முரண்பாடு, ஒன்று தலைமையோட கட்சிக்குள்ளேயோ இல்லை கட்சியில் இருக்க பொறுப்பாளர்களோடையோ இல்லை அண்ணனோடையோ ஏதோ ஒரு முரண்பாடு பட்டு வெளில போகிறாங்க. அது அவர்களுடைய விருப்பம். எந்த கட்சியிலையுமே நீங்கள் இருந்தே ஆகணும்னு யாரும் சொல்ல முடியாது, சேர்ந்தே ஆகணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் என் கட்சிக்கு ஏங்க வரல, நான் டெய்லி உங்களை பார்க்குறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றோம், நீங்கள் ஏன் கட்சிக்கு வர மாட்டீங்கன்னு கேட்க முடியுமா? என் கூடயே இருந்தவர் ஒருத்தர் போராடணும் வச்சுக்கோங்க, ஏங்க கட்சியை விட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? கிடையாது. அவங்கவுங்க விருப்பம். அது அரசியல் ஜனநாயகம்னு ஒன்று இருக்குல்ல. அது இந்த கட்சி இன்றைக்கி பிடிக்கல, வேற ஒரு கட்சி பிடிச்சிருக்கு, அந்த கட்சிக்கு போகிறாங்க. அந்த கட்சி பிடிக்கலைன்னா இன்னொரு கட்சிக்கு போவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை வந்து நம்ம வந்து அவர்களை வந்து ஏன் போனீங்கன்னு சொல்ல முடியாது, ஏங்க இங்கே இருந்தீங்கன்னு கேட்க முடியாது. அதனால் வந்து அதை அவரவர்களுடைய விருப்பம். கட்சி இருந்தால் மகிழ்ச்சி, வெளியில் போனால் பெரும் மகிழ்ச்சி, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, அது அவங்கவுங்க விருப்பம். அவங்க இங்கே இல்லை இன்னொரு இடத்துக்கு போனால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க, அங்கே போங்க, நல்லது நடக்கட்டும், வாழ்த்துக்கள் தான். அவ்வளோதான், அதான் நம்ம சொல்லணும். எல்லாத்துக்கும் அதான் சொல்லணும். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரையின் போது நாம் தமிழர் கட்சிக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திற்கும் ஒரு மோதல் போக்கெலாம் உண்டாகி கிட்டத்தட்ட ஒரு வயலன்ஸ்லேயே கிட்ட போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வாகனம் சென்றிருக்கும்போது ஒரு ஆட்டோடைய சைடு மிரரில் மோதி அங்கே ஒரு தகராறாகி கைகழுப்பாகி அப்புறம் வழக்கெலாம் கூட பதிவு பண்ணப்பட்டது. ஏன் ஒரு வன்முறை அரசியல் சில நேரம் வந்து நெருங்குதுங்க? இல்லை, நம்ம எந்த இடத்துலையும் வன்முறையில் ஈடுபடலை. இப்போ நம்ம போய் பரப்புரை செய்து கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 500 பேர் நிற்கிறோம். தந்தை பெரியார் திராவிட கழகமாக அந்த அவங்க வந்து ஒரு 5 பேர் கூட இல்லை, 4 பேர், வெறும் 4 பேர். நாங்கள் 500 பேர் இருக்கிறோம், 4 பேர். அவங்க வந்து துண்டறிக்கை கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து 2-3 சுயேட்சை வேட்பாளர்களும் துண்டறிக்கை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து தமிழா பாண்டியன் இருக்காப்புல இல்லை, ஆமாம், ஒரு 120 ஓட்டை நம்ம வாங்கினாப்புல நினைக்கிறேன். அவரும் அங்கே நின்று துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் இன்னொரு தம்பி யோகேஷ்னு நினைக்கிறேன், ஆமாம், அந்த தம்பியும் நின்று அங்கே துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தார். 2 சுயேட்சை வேட்பாளர்கள் துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டோம், அவங்களும் துண்டறிக்கை கொடுத்தாங்க. யார்? தந்தை பெரியார் திராவிட கழகம் துண்டறிக்கை கொடுத்தாங்க. நாங்கள் யாருக்கிட்டையும் சண்டைக்கெல்லாம் போகல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து நம்ம யாருக்கு துண்டறிக்கை கொடுக்குறோமோ அவங்கக்கிட்ட போய் துண்டறிக்கை கொடுக்குறது. அவங்க இப்போ நம்ம ஒரு பக்கம் நின்று கொடுத்தா அவங்க ஒரு பக்கம் நின்று கொடுக்கலாம். இல்லை எங்கள்கிட்ட துண்டறிக்கை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 10-20 அடியில் நின்று கூட கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது யாரும் அப்படிலாம் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் அவங்க துண்டறிக்கையில் எப்போயுமே துண்டறிக்கையில் என்ன இருக்கும், நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கும், வேட்பாளருடைய பேர் இருக்கும், படம் இருக்கும், என்னென்னா அவங்க கருத்து இருக்கும். இந்த கருத்து இந்த கோரிக்கைகள் இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா சீமானண்ணனை வந்து RSS டவுசர் போட்டு சங்கி சீமானுக்கு வாக்களிக்காதுன்னு போட்டிருந்தாங்க. அது இல்லை தேர்தல் பிரச்சாரம். அதை முதல்ல வந்து பெரியாரிய இயக்கங்கள் ஏன்னா அவங்க தேர்தல் அரசியலில் இல்லாதனால சொல்கிறேன். அவங்க போய் யாருக்கிட்டையும் போய் தேர்தல் அரசியலில் போய் தேர்தல் ஆணையத்திட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வந்தவங்கலாம் கிடையாது. அவங்களுக்கு குறிப்பாக வந்து திராவிட இயக்கங்கள், குறிப்பாக இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு தேர்தல் அரசியல் பற்றி எந்த புரிதலும் கிடையாது, எந்த நாலேஜும் கிடையாது. அது வந்து வாச்சாம் போச்சாம் வேலை தான் அவங்க. ஏன்னா அவங்க தேர்தல் அரசியலை புறக்கணிக்கிறதுக்கே காரணம் என்னென்னா எவனும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அதனால தான் அவங்க கேட்டால் நாங்கள் தேர்தல் பாதை திருடர் பாதை அதெல்லாம் நாங்கள் ஏற்கிறது. திருடர் பாதைக்கு என்ன மயிர்கிட்ட வந்து ஓட்டு கேட்டேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன ஆகும்? கிடையாதுல்ல. அப்போ தேர்தல் பாதை திருடர் பாதை. ஆனால் நீ ஓட்டு போடுவ, எவனையா ஒருத்தனை ஆதரிப்ப, ஆனால் நீ தேர்தலில் நிற்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் உனக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னு சொன்னால் இவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இவனுக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரியும். அதனால் அந்த துண்டறிக்கையை கொடுத்தோடனே நம்ம என்ன சொன்னோம்னா இந்த இடத்தில் நின்று இதெல்லாம் செய்கிறது வந்து பிரச்சனையாக வரும், அதனால் இவர்களை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம அப்புறப்படுத்த சொன்னோம். அந்த துண்டறிக்கை இந்த தேர்தல் ஆணையம் எப்படி நீங்கள் வந்து இந்த துண்டறிக்கையை கொடுத்தீங்க? இது நாங்கள் வந்து ஈவேராவை கும்பமேளாவுக்கு போகிறப்ப மொட்டை குண்டியோடு போனார், உடலில் ட்ரெஸ் இல்லாமல், அந்த புகைப்படம் எங்கள்கிட்ட இருக்குது, அதை போட்டு நாங்கள் ஓட்டு கேட்டால் நீங்கள் அனுமதிப்பீங்களா? தேர்தல் ஆணையமோ காவல்துறையோ நாங்கள் துண்டறிக்கை கொடுக்குறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த இடத்துல இதாகுது. துண்டறிக்கைன்னு போடுறப்ப நீங்கள் திமுக வேட்பாளர் ஆதரிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு வேட்பாளர் ஆதரிக்கிறீங்கன்னா அந்த வேட்பாளர் படம், அந்த சின்னம், என்ன கோரிக்கையோ அதை போட்டு தான் கொடுக்கணும். இதுக்கு பேர் துண்டறிக்கையாங்கன்ற இடத்துல இருந்து தான் அந்த சண்டை நடக்குது. வெறுமனே வந்து சண்டை நடந்தது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த துண்டறிக்கை விவகாரங்கள் எங்கேயுமே போய் சேரலை. அப்போ துண்டறிக்கையை காமிக்கும்போது நாங்கள் சொல்கிறோம், இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் துண்டறிக்கை, இதுக்கு எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துச்சு, எப்படி காவல்துறை இதை அனுமதிச்சு கொடுக்க வர்றீங்க? இதை இங்கே மட்டும் கொடுக்கல, எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இப்போ வந்து எங்கள் முன்னாடியே கொடுக்குறாங்க, இதை எப்படி அனுமதிக்கிறீங்கன்னு கேட்கும்போது 500 பேர் இருக்காங்க, வெறும் 4 பேர் இருக்காங்க.
500 பேரைன்னா எவனாவது ஒருத்தன் உணர்ச்சி வசப்படுறவன் இருக்க தான் செய்வான். 500 பேருமே ஒரே இடத்துல ராணுவம் போல கட்டுப்படுத்தி என்ன துப்பாக்கி அரசியல்லையா இருக்கிறோம் கிடையாதுல்ல. எல்லாரும் மனிதன் தானே. உணர்ச்சி வசப்பா அவன் ஊன்னு கத்துறப்ப இவனும் 2 பேர் கத்த தான் செய்வான். இந்த இதுக்கு பேச்சுவார்த்தை அப்படியே கைகலப்பாயி விரட்ட அந்த துண்டறிக்கையை பிடுங்க அப்படி இப்படின்னு விரட்டணும். அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடனே அப்புறம் போலீஸ் வந்து தடுத்து இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் தான் அவங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு போன் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த 4 பேருக்கு ஒரு பெரிய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருந்தார். ஒரு வயசான பாவம், ஒரு 60 வயசு இருக்கும் அவருக்கு. வந்த உடனே சொன்னாப்புல, நான் வெடிகுண்டு அடிச்சிருவேன் பார்த்துக்கோ, நான் யாருன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொன்னாப்புல. உடனே போலீஸ் போய் அவர்கிட்ட கெஞ்சுறாங்க, ஐயா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், எதுவும் செஞ்சிடாதீங்க, ஐயா ப்ளீஸ் யா விட்டுருங்க, அவங்க சின்ன பசங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. எனக்கு சிரிப்பேற, என்னடா இது வயசான ஆள், அவர் ஏதோ வந்து நான் வெடிகுண்டு அடிச்சிருவேன் அது இதுன்னு சொல்கிறாரு. நம்ம பயலுகளை விட்டுருந்தா அவங்க 5 பேரையும் அடித்து மடக்கியிருப்பாங்க. போலீஸ்லாம் வந்து இது பண்ணியிருந்தா 5 பேர்த்தையும் அடித்து மடக்கி பார்சல் கட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்னன்னா சொல்கிறதே ஒரு வன்முறை தான். இல்லை அடித்து மடக்கியிருப்பாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? 500 பேருன்றப்ப நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? 10 பேர்னா சொல்லலாம், டே சும்மா இருங்கடான்னு சொல்லலாம். 500 பேர் நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அங்கே அப்பவும் கட்டுப்பாடோடு தான் இருந்தோம். அவர் வந்து வெடிகுண்டு அடிச்சிருவேன் அது. இப்போ நான் சொல்கிறேங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டை வரும்போது ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒருத்தன் சொல்லுவான், உடனே சண்டை ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி மக்கள் மனிதன் தானே எல்லாருமே. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் அப்படி ஜடமாக இருக்கணும், அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் உணர்ச்சி இருக்கும், மற்றவங்களுக்குலாம் உணர்ச்சி இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் 60 வயசுக்காரருக்கு அவ்வளோ உணர்ச்சி இருக்குன்னா 20 வயசுக்காரன் 25 வயசுக்கார பசங்களுக்குலாம் எப்படி இருக்கும் உணர்ச்சி? அப்போ அவர் தான் பக்குவமாக நடந்துக்கணும். அப்படியாப்பா ஏன்பா அடிச்சிங்க, அதெல்லாம் செய்யாதீங்கப்பா, நீங்கள் ஜனநாயக முறையில் இருக்கிறீங்க, நீங்கள் ஜனநாயக முறைப்படி நீங்கள் ஒரு பக்கம் துண்டறிக்கை கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் துண்டறிக்கை கொடுக்கணும். அதுதானே பக்குவப்பட்ட மனிதனுக்கு அழகு. என்ன பெரியாரை படிச்சிங்கன்னு தெரில, ஈவ ராமசாமி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரான்னு தெரில. இதுதான் அவர்கள் எப்போவுமே வன்முறை கலாச்சாரத்தின் மீதே நாட்டம் கொண்டவங்க. உண்மையிலே பாருங்களேன், நீங்கள் நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறத சொல்கிறேன். 10 பேர் இருப்பான் ஊருக்கு பெரியாரிஸ்ட்டுன்னு, புரியுதா உங்களுக்கு? கருப்பு சட்டை போட்டுக்குருவான், வந்து உடனே யாரையா ஒருத்தர கொடும்பாவி எரிப்பான். உடனே பத்திரிகையெல்லாம் வந்து உடனே பத்திரிகைகள் எடுத்து உடனே போட்டுருவாங்க, பெரியாரிஸ்ட்டுகள். இந்த பெரியார் உணர்வாளர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கொடும்பாவியை எரிச்சிட்டாங்க, அமித்ஷாவோட கொடும்பாவியை எரிச்சிட்டாங்க, ராஜாவோட கொடும்பாவியை எரிச்சிட்டாங்கன்னொடனே செய்தி பார்த்தா பயங்கரமாக இருக்கும். மதுரையில் கொடும்பாவி எரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 10 பேர் இருப்பான். அங்கே மக்கள் வந்து 10 லட்சம் பேர் இருப்பான். இவங்கெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். ஆனால் அதை செய்தியாக பெருசாக காமிச்சு ஈவேராக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கொடுத்த அடி, செவிலில் விழுந்த அடி இருக்குல்ல, அதை அவங்களால ஜீர்ணிக்க முடியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. இப்போ அது போல தான் சொல்கிறேன். வெறும் 4 பேர் 5 பேரை வச்சுக்கிட்டு ஊருக்கு கட்சி நடத்திக்கிட்டு நாம் தமிழர் எதுக்குறேன், சீமானை எதுக்குறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு வெளியில் பேசிக்கிருக்காங்க. நான் அதை பண்ணிடுவேன், நாக்கு அறுத்துருவேன், வீட்டில் ரோட்டில் நடமாட முடியாது, வீட்டுக்குள்ளே வந்துடுவேன், முற்றுகையிட்டுவேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் எங்கே இந்தந்த வீட்டில் இருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீ செஞ்சுட்டு வீட்டில் போய் நீ நிம்மதியாக தூங்கிடுவியா? நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிளம்புனாங்கன்னா, எங்கடா பெரியாரிஸ்ட் வீடுலாம் எங்கடா, எவன்டா வேண்டாம், ஈவேரா வீடுலாம் எவன்டா, ஈவேராவோட ஃபாலோவர்ஸ் இருக்கான், அவனை அப்புறம் 2 அடியை போட்டுருவோம்டா சொல்லி எல்லாரும் கிளம்புனாங்கன்னா வன்முறை தானே அது. அதனால நீங்கள் வன்முறையை கையில் எடுக்காதீங்க. கருத்துனா கருத்து சொல்லுங்கள். சீமான ஒரு கருத்து சொல்லிட்டாரா, நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி ஒரு மேடை போட்டு ஈவேரா குறித்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறா, நீங்கள் அந்த இடத்துலையே மேடை போட்டு ஈவேரா அப்படிலாம் பேசலை, நாம் தமிழர் கட்சி பொய்யா பிறப்பதுன்னு சொல்லுங்கள். அதுதானே ஜனநாயகம். அதை விட்டுட்டு நீ வெடிகுண்டு அடிச்சேன்னா அவன் திருப்பி உன் வீட்டில் கள்ள கொண்டி கூட எரிய மாட்டான். நீ வெடிகுண்டு அடித்தவனே, ஐயா வெடிகுண்டு அடிச்சுட்டாங்க, என் வீடு எரிஞ்சு போச்சியான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அதே போல் அந்த வாகனம் போகும்போது அவர் 2-3 தடவை அவருக்கும் உங்களுக்கு உரசல் நடந்திருக்குது, நம்ம தலைமை வாகனமாக அதுவும் போகிறப்ப. அப்போ கொஞ்ச நேரத்தில் போனவொடனே அவர் போனவொடனே பிரேக் அடிச்சிட்டாரு. முன்னாடி போன வண்டி, அந்த டாடா ஏஸ் வண்டி பிரேக் அடித்த உடனே கண்ணாடி இதில் இடித்து இவங்க வண்டிக்குள்ளே உட்காந்துருந்தவங்க அப்புறம் முன் கண்ணாடியில் மேலே போய் விழுகிற மாதிரி போனவுடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கோவத்தில் வண்டி டிரைவரும் முன்னாடி உட்காந்துருந்தவனு கீழே இறங்கி போய் அவரை யார் நம்ம அந்த தானி ஓட்டுநரை போய் தாக்குறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அது எல்லாமே வந்து இதாகிடுச்சு, சிசிடிவி கேமராலெல்லாம் பதிவாயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்களும் அடிக்கலைன்னெலாம் சொல்லலை, அடித்து கண்ணாடியை உடைச்சதெல்லாம் உண்மைதான் சொன்னோடனே அவர் போய் நேராக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துட்றாங்க. புகார் கொடுத்தோடனே அவருக்கு இவங்க யாருன்னு தெரியாது, இவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா தலைமை வண்டி நாம் தமிழர் கட்சின்னு போட்டிருந்தது மட்டும் தெரியும். அப்புறம் அங்கே போனோடனே காவல் நிலையத்தில் பேசி இவங்கள்ட்டையும் பேசி சமாதானமாக பேசி முடிச்சிட்டோம். புகார் கொடுத்தவர் புகாரை திரும்ப பெற்றுட்டார். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? புகார் கொடுத்தவர் திரும்ப பெற்றுட்டார். சரி விடுங்க, எதாவது நடந்துருச்சுன்னு, இந்த உடஞ்ச கண்ணாடிக்கு என்னவோ நம்ம அதை செஞ்சு கொடுத்துருவோம்னு சொல்லி அதுக்கு அந்த உடஞ்ச கண்ணாடியை மாற்றி கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க சரி தெரியாமல் பண்ணிட்டோம்னு மன்னிப்பு கேட்டு புகாரை திரும்ப பெற்றுட்டாங்க. ஆனால் இந்த நேர்மையாக இருக்கிற காவல்துறை, குறிப்பாக வந்து அறிவாலயத்தின் அடிமைகளாக இருக்கிற காவல்துறை உடனே என்ன பண்ணிடுச்சு, முடியவே முடியாது, அவங்க 2 பேரை நான் ஜெயிலுக்கு அனுப்பியே ஆவேன்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருச்சு.
உலகத்தில் புகார் கொடுத்ததை திரும்ப பெற்றதுக்கு பிறகு ஒரு புகாருக்கு ரிமாண்ட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த நல்லாட்சியில் தான் வரும். ராமசாமியினுடைய ஆட்சி நல்லாட்சி இருக்குல்ல, அந்த நல்லாட்சியில் தான் வரும். அதுதான் நம்ம கேட்க விரும்புகிறோம். ராமசாமி நல்லாட்சியில் தான் புகார் கொடுத்ததை திரும்ப பெற்றதுக்கு பிறகு 2 பேரை சிறைப்படுத்துங்கன்னு சொல்லும். அதானே நல்லாட்சி. ஸ்டாலின் அதை தானே சொல்கிறாரு. இந்த கேவலங்களையெல்லாம் தான் அங்கே சந்திச்சிருக்கிறோம். போயிட்டு இப்போ வந்து நாங்கள் நீதியரசர்கிட்ட முறையிடும்போது நீதியரசர் சொன்னார், தேர்தல் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு பிணை தரேன்னு சொன்னார். அதே போல் தேர்தல் முடிஞ்சோடனே பிணை கொடுத்துருக்கிறாரு. தேர்தல் முடிஞ்சோடனே அவங்க இதில் இன்னொன்று, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, 2 பேருக்கும் வாக்குவாதம், இவங்க அவங்கள அடிச்சுவிட்டாங்க. இதுதான் வழக்கு. ஆனால் தலைமையில் இருந்த வண்டியை கேமராவோட இதோட கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டாங்க, லைவ் போடுறதோட கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க போலீஸு. இந்த போலீஸ் தான் வந்து நல்லாட்சி கொடுக்குற போலீஸ். புரியுதா உங்களுக்கு? இந்த போலீஸ் எல்லாம் வச்சு தான் அவர் நல்லாட்சி கொடுக்குறாப்புல இவர் ஸ்டாலின். அதனால் இந்த இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் 24,151 வாக்குகள் அவங்க சொன்னது போல் டெபாசிட் வாங்காமல் போயிடுச்சுன்னு இவங்க சொல்கிற பொய்யையும் நம்மளே சொல்ல வேண்டியது இருக்குது. 24,151 வாக்குகளை பெற்றிருக்குது. அது நமக்கு மகிழ்ச்சி அளிக்குது. இதுதான் அங்கே நடந்தது. இன்னும் நிறையா நடந்துச்சு. நம்ம அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிறோம். என்டிகே எப்போ தான் வெற்றி இலக்கத்தோடு போகுது? 26 ஒரு பெரிய வெற்றியை பெறும் உறுதியாக நாம் தமிழர் கட்சி. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 24,000 ஓட்டுக்கும் 1,15,000 ஓட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இல்லை அது இப்போ யாரும் இல்லாதனால அப்படி இருக்குது. உங்களுக்கு தேர்தல் இப்போ இந்த 26 தேர்தல் ஒன்று 4 முனை போட்டியாக இருக்கும், இல்லாட்டினா 5 முனை போட்டியாக இருக்கும். நம்ம அப்படி தான் எதிர்பார்க்குறோம். 5 முனை போட்டினா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு தொகுதியில் 2 லட்சம் வாக்கு பதிவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் ஒரு 60,000 வாக்குகளை வென்றால் நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான, ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 60,000 வாக்குகள் எடுத்தாலே வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சி 4லேருந்து 8க்கு வந்துச்சு. 8க்கு வந்ததுக்கு பிறகு அங்கீகாரம் வந்துச்சு. 8லேருந்து இப்போ 16க்கு வந்திருக்கு. 16 32 ஆச்சுன்னா உறுதியாக வென்றும். அவ்வளோதான். மீதி இருக்கிற 60க்குள்ளே தான் மற்றவங்க பிரிச்சுக்கிறணும். மீதி 4 பேர் இருக்கிறானியோ இல்லை 3 பேர் இருக்கிறானியோ இப்போ உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெல்வதற்கு இந்த 26 தேர்தல் ஒரு பெரிய களமாக அமையும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் கட்டமைப்புகளை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு இப்போ பேராதரவு கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சுட்ருக்காங்க. குறிப்பாக அந்த 15 தாண்டும் போது நிறைய கட்சிகள் நம்மளை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளியில் இருக்கிற இயக்கங்கள், நிறைய மக்கள் ஒருவேளை இவங்க வென்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையை இந்த 15க்கு மேலே வந்துச்சுன்னா தான் கொடுக்கும். ஏதோ இந்த தேர்தல் எங்களுக்கு 16 கொடுத்துருக்குறாங்க மக்கள், அதனால் நம்புவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.